பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான காலை பொழுதில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். நான் மகிழ்ச்சியாக இருப்போம். சங்கீதம் 23:1 மட்டும் நாம் இப்போ தியானிப்போம். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆமாங்க, கர்த்தர் ஏதோ போலீஸாவோ மிலிட்ரியாவோ இல்லை, நம் மெய்ப்பராக இருக்கிறார். ஒரு மெய்ப்பனுடைய பணி என்ன? தன்னுடைய ஆடுகளை பேணி பாதுகாக்கிறது மட்டும் இல்லை, தன்னுடைய ஆடுகளுக்கு தேவையான உணவு, தன்னுடைய ஆடுகளுக்கு தேவையான தண்ணீர், தன்னுடைய ஆடுகளுக்கு தேவையான பராமரிப்பு, இது எல்லாத்தையும் செய்யக்கூடியது தான் ஒரு நல்ல மெய்ப்பனுடைய பணி. ஸோ அப்போது உலக பிரகாரமாக ஒரு மெய்ப்பராக இருந்தால் அவரால் இதெல்லாம் செய்ய முடியும். அவர் தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், நம்மை படைத்தவர். உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் ஒரே மெய்யான தேவன் அவர் தான். அப்போது அவருடைய அன்பு மெய்ப்பர் அப்படின்ற வார்த்தைக்குள்ளே அடங்கியிருக்கு. அப்படி ஒரு மெய்ப்பன் நமக்கு இருந்தால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்பேற்பட்ட ஒரு தேவனுடைய அன்பினால் படைக்கப்பட்ட நாம் இந்த நாளில் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். மிகப்பெரிய பாதுகாப்புக்குள்ளே நாம் இருக்கோம். மகிழ்ச்சியாக இந்த நாளை அனுபவிங்க. இந்த நாளில் எல்லா தேவைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்ம வாழ்க்கையில் சந்திக்கப்பட்டதுக்கு இந்த காலை பொழுதிலே ஒரு நன்றியை தெரிவித்து ஆண்டவருடைய அன்புக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்வோம். ஹாவ் எ பிளஸ்ட் டே. காட் பிளஸ் யூ.